ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க பிஜிடிஆர் டெய்லி 10% தான் பார்த்துட்டு இருக்கோம். அது இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா தமிழ்ல பார்க்க போறது 57வது கேள்வி தான் பார்க்க போறோம். கிட்டத்தட்ட இன்னைக்கான 8th யூனிட்டும் முடியுதுங்க. ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் இன்னும் ஒரு 1 வீக்ல பார்த்தோன்னா நம்ம தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் ஃபுல்லாக கவர் பண்ணி முடிச்சுட்டு இருப்போம். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒன்லி சைக்காலஜி மட்டும் ஜிகே மட்டும் பார்க்குற போல தான் இருக்கும். ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோ ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தோம். அதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம் பாருங்க. அது நம்ம கேட்டிருந்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈற்றடி முச்சீராயும் ஏனைய அடி நார்ச்சீராகவும் வருவது எது? ஓகேங்களா? ஸோ ஈற்றடி முச்சீராகவும் ஏனைய அடிகள் நார்ச்சீராகவும் வருவது எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டிருந்தோம். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்பா. பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ வெண்பா தான் பார்த்தீங்கன்னா ஈற்றடி முச்சீரா வரக்கூடியது, ஏனைய அடிகள் பார்த்தீங்கன்னா நார்ச்சீராக வரக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா தான் சொல்லப்படுது. ஓகேங்களா? அப்ப வெண்பா தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இந்த வீடியோக்கான 10 கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஆக்கல் அழித்தல் அழித்தல் இம்மூன்றும் அவனும் யானும் அறிந்தவை அறிக, இவ்வரிகள் யாருடையது? பாருங்க, ஆக்கல் அழித்தல் 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 இம்மூன்றும் அவனும் யாவும் அறிந்தவை எனும் வரிகள் யாருடையது? சூப்பர். இந்த வரிகள் யாருடையதுங்க? கண்ணதாசன். யாருங்க? கண்ணதாசனுடைய தான் பார்த்தீங்கன்னா இந்த வரிகள். அப்ப சீதா இதுக்கான ஆன்சர். கண்ணதாசன். கவிஞன் யானோர் காலக்கணிதம் கருபடு பொருளை உருப்பட வைப்பேன் புவியில் நானூறு புகழுடைய தெய்வம் பொன்னினும் விளைமிகு பொருளென செல்வம் இவை சரியென்றால் இயம்புவதன் தொழில் இவை தவறெனில் எதிர்ப்பதன் வேலை ஆக்கல் அழித்தல் அழித்தல் இம்மூன்றும் அவனும் யானும் அறிந்தவை அறிக. ஓகேங்களா? ஸோ இதுதான் கண்ணதாசனுடைய அந்த வரைக்கும் காலக்கணிதத்துல சொல்லியிருப்பாரு. அடுத்து, மரம் தேடிய களைப்பு மின்கம்பியில் இலைப்பாரும் குருவி என பாடியவர். ஸோ மரங்களை தேடி அந்த களைப்பு என்ன பண்ணுதான்? மின்கம்பியில இலைப்பாறுதான் குருவி என பாடியவர் யார்? சூப்பர். யாருங்க? நானார்காடன். ஏதாங்க இதுக்கான ஆன்சர். நானார்காடன் தான் இதை பாடியிருப்பாரு. மரம் தேடிய களைப்பு மின்கம்பியில் இலைப்பாரும் குருவின் பாடியவர் நானார்காடன். விற்பனையில் காற்றுப்பட்டலம் சிக்கனமாய் மூச்சு விடவும் என பாடியவர் யார்? விற்பனையில் காற்றுப்பட்டலம் சிக்கனமாய் மூச்சு விடவும் என பாடியவர் யார்? சூப்பர். யாருங்க? புதுவை தமிழ் நெஞ்சன். யாருங்க? புதுவை தமிழ் நெஞ்சன் தான் இதை பாடியிருப்பாரு. அப்ப விற்பனையில் காற்றுப்பட்டலும் சிக்கனமாய் மூச்சு விடவும் பாடியவர் புதுவை தமிழ் நெஞ்சன். மரம் தேடிய களைப்பு மின்கம்பியில் இலைப்பாரும் குருவின் பாடியவர் பாத்தீங்கன்னா நானார்காடன். அடுத்து 4th கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. கோடையிலே இலைப்பாரி கொல்லும் வகை கிடைத்த குளிர்தரவே தருநிழலே நெல்கனிந்த நீயே ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை வைத்த நீரே என பாடியவர் யார்? கோடையிலே இலைப்பாரி கொல்லும் வகை கிடைத்த குளிர்தருவே தருநிழலே நெல்கனிந்த நீயே ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே. சூப்பர். யாருங்க? வள்ளலார். சீதாங்க இதுக்கான ஆன்சர். இந்த பாடலை வள்ளலார் தான் என்ன பண்ணிருப்பாருங்க? பாடியிருப்பாரு. அடுத்து, கூற்றை கவனி. சோ வருந்தாமரை இந்த சொற்களை பிரிக்கிறப்ப அது வேற வேற பொருளை தரக்கூடியதா இருக்கும். அதுல எது சரியா இருக்கு அப்படின்னு பாருங்க. வருந்தாமரை அப்படின்றது ஃபர்ஸ்ட் வரும் கூட்டல் தாமரைன்னு பிரிக்கிறப்போ வருகின்ற தாமரைன்னு வருது. கரெக்டுங்க, வருகின்ற தாமரை. வரும் கூட்டல் தா கூட்டல் மறைன்னு பிரிக்கிறப்போ தாவுகின்ற மான் வருகிறது. தாவுகின்ற ஏன்னா மறைன்றப்போ மான குறியுது. அப்ப தாவுகின்ற மான் வருகிறது அப்படின்னு சொல்லுது. அதுவும் கரெக்ட் தான். வருந்தா கூட்டல் மறை. வருந்தா கூட்டல் மறை. மறைனா மான்னு பார்த்தோம். அப்ப வருந்தானா துன்புறாத. அப்ப துன்புறாத மான். ஓகேங்களா? அப்ப மூணுமே அங்க சரியாதான் இருக்கு. அப்ப இதுக்கான ஆன்சர் என்னதுங்க? நீதான் இதுக்கான ஆன்சர். அனைத்துமே சரி. வரும் கூட்டல் தாமரை வருகின்ற தாமரை. வரும் கூட்டல் தா கூட்டல் மறை அப்படின்னா தாவுகின்ற மான் வருகிறது. வருந்தா கூட்டல் மறை அப்படின்னா துன்புறாத மான். அடுத்து 6வது கேள்வி பார்க்கலாம். விரைந்து கவி பாடுபவர் யார்? சூப்பர். விரைந்து கவி பாடுபவர் யார்? சூப்பர். யாருங்க? ஆசு கவி. ஏதாங்க இதுக்கான ஆன்சர். விரைந்து கவி பாடுபவர் பாத்தீங்கன்னா ஆசு கவிங்க. ஆசு கவி விரைந்து பாடக்கூடியவரா இருப்பாரு. மதுர கவி அப்படின்றவர் பாத்தீங்கன்னா இலக்கண முறைப்படி கவிதை எழுதக்கூடியவரா இருப்பாரு. சித்திரக்கவி அப்படின்றவர் பாத்தீங்கன்னா ஓவிய கவியை போல எழுதக்கூடியவரா இருப்பாரு. ஓவிய நயங்களோட இருப்பாரு. வித்தார கவி அப்படின்றவர் பாத்தீங்கன்னா இறைநயங்கள். ஓகேங்களா? சோ விரித்து காட்டி எழுதக்கூடியவரா வித்தார கவி இருப்பாரு. ஓகேங்களா? இங்கே நான் சொல்லிட்டேன். அப்ப விரைந்து கவி பாடுவதில் வல்லவர் ஆசு கவி.
சோ இங்க மேலே ஆன்சர் சொல்லிட்டதுக்கான ஆன்சர் இலக்கண முறைப்படி கவிதை எழுதுபவர் யாருன்னு பார்த்துட்டோம். யாருங்க? மதுர கவி. ஓகேங்களா? சோ மதுர கவி தான் வந்து இலக்கண முறைப்படி வந்து கவிதை எழுதக்கூடியவரா வந்து இருப்பாரு மதுர கவி. சித்தார கவினா நம்ம பார்த்தோம். சித்தார கவி அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இவர் எப்படி எழுதுவாரு? சோ ஓவியம் போல வந்து ஓவிய நயங்களோடு எழுதக்கூடியவர் தான் வந்து பாத்தீங்கன்னா சித்தார கவி. வித்தார கவி அப்படின்னா நல்ல விரிச்சு இறை நயங்களோடு கவிதை எழுதுபவர், விரித்து காட்டி எழுதுபவர் தான் வந்து வித்தார கவி. ஓகே, இங்க பொறுத்துக்க பாருங்க இவங்களோட அந்த சிறப்பு பெயர்கள். ஆசு கவி அப்படின்னா பிறவி கவி அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. கரெக்ட் தாங்க, ஒண்ணுக்கு ஒண்ணு நேரா இருக்குங்க. ஏன்னா இவங்க விரைந்து போடும் ஒரு பாடும் சொன்னோடனே பாட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால இவங்க வந்து பிறவி கவி. அடுத்து மதுர கவி அப்படின்னா செவ்விய அந்த இனிய ஓசை, காதுல வந்து இனிய ஓசை படுற அளவுக்கு வந்து பாடக்கூடியவர் தான் வந்து இலக்கண முறைப்படி பாடக்கூடியவர் தான் வந்து பாத்தீங்கன்னா மதுர கவி. 2க்கு 2 தான். சித்தார கவி அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஓவிய கவி. ஆமாங்க, ஓவிய நயங்களோடு கவிதை எழுதுபவர் தான் வந்து சித்தார கவி. அப்போ 3க்கு 3 தான். அடுத்து வித்தார கவி. வித்தார கவி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா விரிவான கவி எழுதக்கூடியவர் தான். அப்ப 4க்கு 4 கரெக்டா இருக்கு. அப்ப நேருக்கு நேரம் எல்லாம் சரியா இருக்கிறதுனால ஏதான் இதுக்கான ஆன்சர். ஆசு கவி அப்படின்னா பிறவி கவி, மதுர கவி அப்படின்னா இனிய கவி, சித்தார கவி அப்படின்னா ஓவிய கவி, வித்தார கவி அப்படின்னா விரிவான கவி. அப்ப எல்லாமே வந்து நேருக்கு நேரம் கரெக்டா இருக்கு. அப்ப ஏதான் ஆன்சர். அடுத்து தவறானது எது? சோ கலைச்சொற்கள் இருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. பிலீஃப் அப்படின்னா நம்பிக்கை. இது கரெக்ட் தாங்க. பிலீஃப் அப்படின்னா நம்பிக்கை. பிலாசபர் அப்படின்னா மெய்யியலாளர். ஓகேங்களா? பிலாசபர் அப்படின்னா மெய்யியலாளர். இதுவும் கரெக்ட் தான். ரெனேசன்ஸ் அப்படின்னா மறுமலர்ச்சி. இது ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. குரூப் 4 எக்ஸாம்ல இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க. ரெனேசன்ஸ் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா மறுமலர்ச்சி. இது கரெக்ட் தான். அடுத்து ரிவல்யூஷன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அழிந்து போதல் வரக்கூடாதுங்க. என்னன்னு வரணும்? மீட்டுருவாக்கம் அப்படின்னு வரணும். ஓகேங்களா? அப்போ மீட்டுருவாக்கம்னு வந்திருக்கணும். அப்ப டி தான் இங்க தவறா இருக்கு. இதுக்கான ஆன்சர் வந்து டி தான். அழிந்து போதல் வரக்கூடாது, மீட்டுருவாக்கம்னு வந்திருக்கணும். அடுத்து 10வது கேள்வி பார்க்கலாம் பாருங்க. கூற்றை கவனி. 3 கூற்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. நூல்கள், நூலாசிரியர்கள். அறமும் அரசியலும். யாருங்க? மு வரதராசனார். கரெக்ட் தான். அறமும் அரசியலும்ன்ற நூல் வந்து பாத்தீங்கன்னா மு வரதராசனார். அபி கவிதைகள், அதுலயே அபின்னு வந்துச்சு. அதனோட ஆசிரியர் வந்து அபிதான். எண்ணங்கள் வந்து பாத்தீங்கன்னா MS உதயமூர்த்தி. எண்ணங்கள் அப்படின்ற அந்த நூலோட ஆசிரியர் வந்து பாத்தீங்கன்னா MS உதயமூர்த்தி. கரெக்ட் தாங்க. அப்போ எல்லாமே சரிதான். இங்க டி தான் இதுக்கான ஆன்சர். ஸோ இந்த வீடியோக்கு 10 கொஸ்டின்ஸ் தான். ஏன்னா இன்னைக்கு 8வது யூனிட் முடியுது அப்படின்றதால நம்ம எக்ஸ்ட்ரா கொஸ்டின் எதுவும் கொடுக்கல. ஸோ இந்த கொஸ்டின் மட்டும் நான் உங்களுக்கு உடனே ஒரு ரிவிஷன் மட்டும் கொடுத்துட்றேன். சோ ஆக்கல் அழித்தல் அடித்தல் இம்மூன்றும் அவனும் யானும் அறிந்தவன் சொல்றது வந்து கண்ணதாசன் காலக்கணிதத்துல பாடியிருப்பாரு. மரம் தேடிய கலைப்பு மின்கம்பில் இளையபாரும் குருவின்னு சொன்ன ஒரு நானார்காடன். வெப்பை நீரில் காற்றுப்பட்டலும் சிக்கனமாய் மூச்சு விடுவோம் பாடியவர் வந்து பார்த்தா புதுவை தமிழ்நெஞ்சன். கோடையிலே இலைப்பாரி கொள்ளும் வகை கிடைத்த குளிர்தருவே தருணையிலே நேல் கனிந்த கனியே, ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரேன்னு பாடியவர் வந்து பார்த்தா வள்ளலார். வரும் தாமரை அப்படின்றது வரும் கூட்டல் தாமரைனா வருகின்ற தாமரைன்னு பொருள்படும். கரெக்ட் தான். வரும் கூட்டல் தா கூட்டல் மறை அப்படின்னா தாவுகின்ற மான் வருகிறதுன்னு பொருள்படும். கரெக்ட் தான். வருந்தா கூட்டல் மறை அப்படின்னா துன்புறாத மான். இதுவும் கரெக்ட் தான். ஓகேங்களா? அடுத்து விரைந்த கவி பாடுபவர் வந்து ஆசு கவி. இலக்கண முறைப்படி கவிதை எழுதுபவர் வந்து பாத்தீங்கன்னா மதுர கவி. இதுல எல்லாமே கரெக்டா இருக்கு. ஆசு கவினா பிறவி கவி, மதுர கவினா இனிய கவி, சித்தார கவி அப்படின்னா ஓவிய கவி, வித்தார கவி அப்படின்னா விரிவான கவி. இதுல தவறா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிவல்யூஷன் தான் வந்து தவறா இருக்கு. அது வந்து மீட்டுருவாக்கம்னு வந்திருக்கணும். இதுல எல்லாமே கரெக்ட் தான். அறமும் அரசியலும் அப்படின்னா மூவா, அபி கவிதைகள்னா அபி, எண்ணங்கள் அப்படின்னா MS உதயமூர்த்தி. இதுல எல்லாமே கரெக்டா இருக்குங்க. ஓகேங்களா? சோ வெற்றிகரமா இன்னைக்கான 8th யூனிட் வந்து முடிச்சிட்டோம். உங்களுக்கு இதுக்கான ஃபுல் ரிவிஷனையும் நான் என்ன பண்ணிடுறேன், கூடி சீக்கிரம் வந்து கொடுத்துட்டு இதுக்கான ஃபீட்பேக் உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். ஓகேங்களா? சோ தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோல வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். தேங்க்யூ கைஸ்.